இப்போ இத வச்சு சில பேர் வந்துட்டு பிசினஸ் பண்ணலான்னு நினைக்கலாம். ஓகேங்களா? சரி இத வச்சு நம்ம வந்து இத க்யூர் பண்றோம் அப்படின்ற ஆங்கிள்ல. இப்ப நெறைய இதில பார்த்தீங்கன்னா வந்து நெறைய ஆட்ஸ்லாம் வருது. ஏதோ ஒரு ஜூஸ் குடுக்குறாங்க. அப்புறம் லங் டீடாக்சிஃபிகேஷன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது. அதோட விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா 2000, 3000 போட்டு வச்சிருக்கானுங்க. ஏதோ வந்து ஒரு சிம்பிளா பார்த்தோம்னா ஒரு ஆரஞ்சு கேப்சூல் மாரி இருக்கு அது. ஓகேங்களா? சில பேர் வந்து இயற்கை மருத்துவத்தில இந்த இந்த இதெல்லாம் குடிச்சீங்கன்னா உங்க லிவர்லாம் கிளீன் ஆயிடும்ன்றாங்க. இந்த மாரி விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து, நம்ம கொஞ்சம் வந்து மாடர்னைஸ்ட் மெடிசின் அதாவது லேட்டஸ்ட்டா, ரீசென்ட்டா அறிவுபூர்வமான மருத்துவத்த தான் நம்ம நம்பணுமே தவிர, ஆன்லைன்ல ஒரு தனிநபர் வந்து பேசுறத நம்ம நம்பக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா, அவங்க யாரு? என்ன நிபுணர்? ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நானே பேசுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட இதே மாரி வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் வராங்கன்னா, சத்தியமா நான் டீல் பண்ணவே மாட்டேன். நான் ஓப்பனா வந்து என்ன சொல்லுவேன்னா, டயக்னோஸ் பண்ணி இதுக்கு வந்து கிளியர் கட் ட்ரக் அடிக்ஷன்ங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அடுத்து அனுப்புறது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட தான். புரியுதா நான் சொல்றது? என்கிட்ட வந்து ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ட தான் நான் அடுத்து அனுப்புறது ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட தான். ஏன் அப்படின்னா, அந்த ஸ்பெஷலிஸ்ட் தான் அதுக்குன்னு படிச்சிருக்காங்க. அப்ப அதே மாரி இந்த ட்ரக் அடிக்ட்ஸ் தோ ஐ எம் அன் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நான் எம்டி பண்ணாலும், ஆனா என்னோட ஸ்பெஷலிஸ்ட் ஐ எம் எ பல்மனாலஜிஸ்ட். நான் ஒரு ஹார்ட்கோர் நுரையீரல் மருத்துவர். அதுதான் என்னோட இது. அப்படின்னு இருக்கும்போது, என் பேஷண்ட் இந்த மாரி பேஷண்ட்ஸ் எல்லாமே நான் சைக்கியாட்ரிஸ்ட் சைட்ல தான் டைவர்ட் பண்ணுவேன். இப்ப நம்ம பேசுறது எல்லாமே அவேர்னஸ்க்காக தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த மாரி பேர் தெரியாத ஆட்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்றாங்கன்றத மக்கள் யாரும் தயவு செஞ்சு வீட்ல வந்து தயவு செஞ்சு செய்யாதீங்கன்றது தான் இருக்கு. இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு விஷயம் வந்து நடந்தது. இப்போ நம்ம நவ்ஜோத் சிங் சித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் பிளேயர் உங்களுக்கு தெரியும். அவரு வந்து சொன்னாரு, "ஸ்டேஜ் 4 கேன்சருக்கு வந்து நான் வெறும் வந்து மஞ்சளும், டர்மரிக்கும் குடுத்தேன். அதிலேயே எங்க வைஃப் சரியாயிட்டாங்க." அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து தவறான கருத்த போய் சேரும். ஒரு நடிகை சொல்றாங்க வந்துட்டு, "நான் வந்து இந்த ஹைபிஸ்கஸ் டீ தான் குடிப்பேன். அது என்னோட இது சரி பண்ணிடுச்சு. ஹைட்ரஜன் பெராக்சைடு நெப் வச்சேன் லங் சரியாயிடுச்சு." இதெல்லாம் தவறான கருத்து. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாரி வந்து தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சொல்றத வந்து யாரும் நம்ப வேண்டாம்.